பிக் பாஸ் சீசன் 9 ஒண்ணுமே புரியலன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு டே 14ஓட ரிவ்யூ. என்ன நடக்குதுன்னு ஆரம்பத்திலே குவாலிட்டி செக்கர்ஸை காமிக்கிறாங்க. அவங்க ஜூஸ்க்கான ரிவ்யூஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள போனால் கிளீனிங் டாஸ்கோட ஃபைட். பாவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பர்சனல் ஒர்க்லாம் என்கிட்ட கொடுக்குறாங்க, இதெல்லாம் அவங்க தான் பண்ணிக்கணும் அப்படின்னு கனிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ கனி வழக்கம் போல இல்லை, நீங்கள் எந்த ரூல்ஸ் சொன்னாலும் இப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஷ் நடக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஜே ஃபைட். எஃப்ஜே என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிச்சன் திங்ஸ் எடுத்து வச்சுட்டு ரூலை பிரேக் பண்ணுறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிச்சன் தரப்புலேருந்து நாங்கள் சமைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபைட் ஆகி ஒரு 2 மணி நேரம் கிட்ட போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப குவாலிட்டி செக்கர்ஸ்க்கான புது ரூல் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு டைம்ல ஒரு ஜூஸ் தான் அப்ரூவ் பண்ணணும். அட் த சேம் டைம் இனிமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜூஸ் தயாரிக்கிற இடத்துக்கே போய் பார்க்கலாம். இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா குவாலிட்டி செக்கர்ஸ்க்கு பணிவிடை செய்யலாம் அப்படின்ற மாதிரி புது புது ரூல்ஸ் வந்து பிக் பாஸ் சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா திவாகருக்கும் பார்வதிக்கும் பணிவிடை எல்லாம் செஞ்சு அவங்களுக்குலாம் என்ன ஆகுது அப்படின்னா கிளாஷ் ஆகுது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து எஃப்ஜேவோட ஜூஸை வந்து அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு பார்வதி சொல்றாங்க. திவாகர் வந்து வினோத்தோட ஜூஸை வந்து அப்ரூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு நடுவில் யார் காமனா இருக்காங்களோ அவங்களோட ஜூஸஸை நம்ம அப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறமும் ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. லாஸ்டா அந்த ஃபைட்டோட என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஜூஸ் டாஸ்கோட என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டேவை முடிச்சிடுறாங்க. இந்த டாஸ்க்ல ஜட்ஜஸ்குள்ளேயே இவ்வளவு சண்டை நடக்குது. பட் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்குள்ள கதி என்னன்னு யாருக்குமே தெரியல. ஸோ இவங்கெல்லாம் எப்படி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, எப்படி ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.